ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரீ டிஸ்க்ளோசர் இன்ஃபர்மேஷன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஹாஸ்டல், ஃபுட்டு அண்ட் அதர் மிஸ்லெனியஸ் சார்ஜஸ் ப்ரியராகவே டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்டில் போனீங்கன்னா யூஜி கோர்ஸ் கிளிக் பண்ணும்போது பார்த்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு mandatory pre-counseling fees disclosure by self-financed medical and dental institutions as directed by the Honorable Supreme Court ன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அதாவது இன் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிவில் நம்பர் 9298 ஆஃப் 2018 த ஹானர் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் டைரக்டர்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி 2018 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, mandate to pre-counseling fees disclosure by all private deemed universities detailing tuition, hostel, cost and deposit and miscellaneous charges வந்து கம்பல்சரி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அது பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக போட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன காலேஜஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீஸ்ன்னு இருக்கிறத கிளியராக போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் காலேஜஸ். ஓகேங்களா, கேஎம்சிஹெச் பார்த்தீங்கன்னா 7,000 per month ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8,000 per month, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் குலசேகரம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 per year. ஓகேங்களா, ஹாஸ்டல் ஃபீஸு. ஓகேங்களா, மெஸ் ஃபீஸ் வந்து 6,250 per month, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் வந்து 25,000 per month, அண்ட் அதர்ஸ் வந்துட்டு 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம். இவங்க பார்த்தீங்கன்னா 1,20,000 per year வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. 1,20,000 per year பர் ஃபுட்டு பே பண்ண சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் 50,000 per year பே பண்ண சொல்கிறாங்க. அதர்ஸ் மிஸ்னேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs rupees per year வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அருணை மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 per month ஹாஸ்டல் ஃபீஸு அண்ட் 18,000 per month மெஸ் ஃபீஸு அண்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அந்த 40,000 45,000 ஸ்டூடெண்ட் கிட்டு. ஓகேங்களா, அதர்ஸ் மிஸ்னேஷன் சார்ஜஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் நாமக்கல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் 1 lakh per year அண்ட் 1,35,000 per year வந்து மெஸ் ஃபீஸு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அதர் சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் பர் மந்த்து, அந்த 22,500 per month வந்து மெஸ் ஃபீஸு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அதர்ஸ் வந்து பர் மந்த் வந்துட்டு 3,500 வந்து மிஸ்லெனியஸ் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். ஓகேங்களா, அவங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸு 1,250 per month, மெஸ் ஃபீஸ் மட்டும் 8,000 per monthன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா 6,762 rupees per month சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் மிஸ்லெனியஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 1 lakh per year பர் ஹாஸ்டல் ஃபீஸு, 1,20,000 rupees per year வந்து மெஸ் ஃபீஸு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அதர் மிஸ்னஸ் வந்து 40,000 per year வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 7,100 rupees per month, மெஸ் ஃபீஸ் 7,400 per month, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதர் மிஸ்னஸும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பனிமலர் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல், மெஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் மிஸ்லன்ஸ் எல்லாமே வந்து 2 lakh per year வந்து வரும் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ரீ முத்துக்குமாரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1,50,000 to 2,50,000 வந்து per year வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மெஸ் ஃபீஸ் வந்து பர் மந்த்துன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதர் மிஸ்லன்ஸஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் திருச்சி பார்த்தீங்கன்னா அதாவது 60,000 per year for ஹாஸ்டல் ஃபீஸு, 1,10,000 per year for மெஸ் ஃபீஸு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. 10,000 வந்து அதர் மிஸ்லெனியஸ் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவள்ளூர். ஓகேங்களா, அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் 9,000 per month, மெஸ் ஃபீஸ் வந்து 10,000 per month, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. 50,000 rupees வந்து மிஸ்லெனியஸ் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க அதர்ஸ். அடுத்து கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா 1,60,000 per year ஃபார் ஹாஸ்டல், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு அதர் மிஸ்லெனியஸ் சார்ஜஸ் எல்லாம் வந்து 1,60,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,44,000 per year வரும். மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70,000 per year,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க இல்லை மென்ஷன் பண்ணல. 36,000 per year வந்து அதர் மிஸ்லன்ஷியஸ் சார்ஜஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டல் மெஸ் இன்க்ளூடிங் வந்து 1,75,000 per year வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 per year வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 வந்து காசு அண்ட் டெபாசிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நான் ஏசி அந்த மாதிரி இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏசினா 1,50,000 per year வரும். ஏசி வந்து 2 lakh per year வரும். ஓகேங்களா. சிங்கிள் அக்காமடேஷனுக்கு 3 lakh per year வரும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது எல்லாமே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதர் மிஸ்லன்ஷியஸ் எல்லாத்துக்கும் சரி தான். அதை எந்த டைப் வேணுமோ அந்த டைப் தகுந்த மாதிரி அவங்க சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 8,000 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 8,666 per month ஃபார் மெஸ் ஃபீஸு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் கிடையாது. 1,70,000 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, லாண்ட்ரி ஃபீஸு அண்ட் அதர் அமெனிட்டிஸ் இதெல்லாமே வந்து 1,70,000 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு வந்துட்டு 2,50,000 per year போட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 1,75,000 per year சொல்லியிருக்காங்க. மிஸ்லன்ஷியன் எதுவும் மென்ஷன் பண்ணல. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா 12,200 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 11,000 per month மெஸ் ஃபீஸு. ஓகேங்க. அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதர் மிஸ்லன்ஷியஸ் பார்த்தீங்கன்னா 1,800 per month சொல்லியிருக்காங்க. நந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7,500 per month வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, 7,500 per month வந்து மெஸ் ஃபீஸு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதர் மிஸ்லன்ஷியன் வந்து 7,500 per month செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. டீட்டெயில்ஸ் நாட் ப்ரொவைட். அவங்க இன்னும் டீட்டெயில்ஸ் எந்த இதுவும் கொடுக்கல. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு. இதில் வந்து ஸ்ரீனிவாசா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சமயபுரம். ஓகேங்களா. இவங்க ஹாஸ்டல் ஃபீஸு 22,500 per month ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு 18,000 per month. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,250 வந்து per month உங்களுக்கு அதர் ஃபீஸ் வரும் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கன்னியாகுமரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சம் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபுட்டு 2,15,000 வந்து நான் ஏசி ஷேர்டு ரூம் அக்காமடேஷனுக்கு, 2,55,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஷேர்டு அக்காமடேஷனுக்கு. ஓகேங்களா. அதர்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணல. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரூம் வித் ஏசி வந்து 3,25,000 per year கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க. ஷேரிங் ரூம் வந்து ஏசி வந்து 3 lakh சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ரூம் வந்து வித்தவுட் ஏசி வந்து 2,75,000 per year சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ரூம் வந்துட்டு வித்தவுட் ஏசி ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 per year சொல்லியிருக்காங்க. அது போக டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1 lakh per year சொல்லியிருக்காங்க. அதர் ஃபீஸ் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் துறையூர் ரோட் அண்ட் பெரம்பலூர். ஓகேங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 22,500 per month, மெஸ் ஃபீஸ் வந்து 18,000 per month. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதர் மிஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,250 per month உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ மெடிக்கல் காலேஜஸ். ஓகேங்களா. அதாவது எம்பிபிஎஸ் காலேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் காலேஜஸ். அடுத்து அவங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா 3,500 per month ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 per month. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 25,000 per year அண்ட் அதர் ஃபீஸ் வந்து 500 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. தாகூர் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 per year வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, 90,000 per year வந்து மெஸ் ஃபீஸு, 75,000 per year டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அதர்ஸ் வந்து 50,000 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 33,804 per year. ஓகேங்களா. ஹாஸ்டல் ஃபீஸு 96,396 rupees per year மெஸ் ஃபீஸு, 25,000 per year வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், 50,000 வந்து அதர்ஸ் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜேகேகே நடராஜ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் குன்றத்தூர் அவங்க பார்த்தீங்கன்னா
5,000 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 6,000 per month மெஸ் ஃபீஸு, டிரான்ஸ்போர்டேஷன் எதுவும் கொடுக்கல. 1 lakh rupees வந்து செக்யூரிட்டி டெபாசிட் சொல்லியிருக்காங்க. ராஜாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் 5,000 per month, மெஸ் ஃபீஸு 5,000 per month, டிரான்ஸ்போர்டேஷனும் அதர் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து 1,25,000 per year வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதர்ஸ் எதுவும் இல்லைன்ட்டாங்க. கற்பக விநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் செங்கல்பட்டு வந்துட்டு உங்கள் டோட்டலாகவே ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா 1,60,000 per year வந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் எதுவும் இல்லைன்ட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் கன்னியாகுமரி இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து 1,50,000 per year சிங்கிள் ரூமுக்கு, 75,000 per year வந்து டபுள் ரூமுக்கு, இப்போ இயர்லி 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து 5,750 per month இயர்லி 10% இன்க்ரீஸ் ஆகும் மெஸ்ஸுக்கு. ஓகேங்களா. அதுவும் அப்படி சொல்லியிருக்காங்க. இபி வாட்டர் சார்ஜஸ் அதிலேருந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன எவ்வளோ அமௌண்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர் இவங்க வந்து 7,000 per month. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர் இவங்க பார்த்தீங்கன்னா 7,000 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 9,500 per month வந்து மெஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் வந்து எதுவும் டீட்டெயில் கொடுக்கல. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டென்டல் காலேஜ் பெரம்பலூர் இவங்க வந்து 12,500 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 5,000 வந்து மெஸ் ஃபீஸ் வந்து per month பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதர்ஸ் வந்து மேல் சொல்லியிருக்காங்க. மாதா டென்டல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் குன்றத்தூர் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்துட்டு 85,000 per year சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணலைங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சென்னை அவங்களும் வந்து 95,000 per year சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். அதர்ஸ் எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ராகாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை இவங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் 6,500 per month, மெஸ் ஃபீஸ் வந்து 4,500 per month வந்து சொல்லியிருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸ் கொடுக்கலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இவங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் 3,000 per month, மெஸ் ஃபீஸ் 3,250 per month சொல்லியிருக்காங்க. காசு டெபாசிட் மட்டும் 25,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. செட்டிநாடு டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து per month 5,000, மெஸ் ஃபீஸ் 7,500 per month, அதர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கலைங்க. பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் காலேஜ் வந்து மதுரை அவங்க வந்து 20,000 per year வந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸு, 70,000 per year மெஸ் ஃபீஸு, அதர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் கொடுக்கல. 10,000 rupees அதர் ஃபீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தா டென்டல் காலேஜ் அண்ட் ஃபார் உமன் இளையம்பாளையம் அவங்க வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து per month 10,000 rupees சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலைங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 per year வந்து சிங்கிள் ஷேரிங்க்கு, 35,000 per year வந்து ட்வின் ஷேரிங்க்கு, 30,000 per year வந்து ட்வின் ஷேரிங்கு, 30,000 per year வந்து ட்ரிபிள் ஷேரிங்க்கு அக்காமடேஷன் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. 5,000 per month வந்துட்டு ஃபுட்டுக்கு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் மென்ஷன் பண்ணல. 5,000 to 15,000 வந்து காசு அண்ட் டெபாசிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தா டென்டல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3,750 per month வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, 5,500 per month வந்து ஃபுட்டு மெஸ் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மென்ஷன் பண்ணல. 750 per month வந்து அதர் ஃபீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆஸ் அண்ட் மெமோரியல் டென்டல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7,000 rupees per month ஹாஸ்டல் ஃபீஸு, 3,500 per month மெஸ் ஃபீஸு, அதர் டீட்டெயில் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இப்போ பிஃபோர் சாய்ஸ் செல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து அடாப்டபுளாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. ஓகேங்களா. அதை நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணுங்கள். ப்ராப்பராக சாய்ஸ் கிளாக்கிங் பண்ணுங்கள். ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அகாடமியில் ரீரிப்பீட்டர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் நீட் 2025 300+ ஸ்கோர் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து 50,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். யாரெல்லாம் 400+ ஸ்கோர் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நம்மளோட டோட்டல் ஃபீஸ்லேருந்து நீங்கள் ஃபீஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது 50,000 per terms அண்ட் into 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம். 3 times தான்.
ஓகேங்களா. அதாவது இப்போ டேர்ம் 400 ப்ளஸ் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 × 3 நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் 300 ப்ளஸ் 4 ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 × 3 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸு, ஹாஸ்டலு, ஃபுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஒன் அகாடமியில் ரீரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள், நீட்டில் சக்ஸஸ் பண்ணுங்கள், டாக்டர் ஆகுங்க. தேங்க்யூ.